Example 3.49. A company initially started with 40 workers to complete the work by 150 days. Later it decided to fasten முடிக்கிறதுக்கு of the work, increasing the number of workers as shown below. Tables கொடுத்திருக்காங்க. Number of workersக்கும் number of daysக்கும் உள்ள datas கொடுத்திருக்காங்க. First option, graph the above data and identify the type of variation. Second option, from the graph, find the number of days required to complete the work if the company decides to opt for 120 workers. Third option, if the work has to be completed by 30 days, how many workers are required? தமிழில் ஒர்க்கை பார்த்துடலாம். எடுத்துக்காட்டு 3.49. ஒரு நிறுவனமானது தொடக்கத்தில் 40 வேலையாட்களுடன் 150 நாட்களில் ஒரு வேலையை முடிக்க தொடங்கியது. பிறகு வேலையை விரைவாக முடித்திட பின்வருமாறு வேலையாட்களை அதிகரித்தது. வேலையாட்களின் எண்ணிக்கை அண்ட் நாட்களின் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. முதலாவது, மேலே கொடுக்கப்பட்டுள்ள தரவுகளுக்கு வரைபடம் வரைந்து மாறுபாட்டின் வகையை அடையாளம் காண்க. இரண்டாவது, வரைபடத்திலிருந்து நிறுவனமானது 120 வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விரும்பினால் வேலை முடிய எத்தனை நாட்கள் ஆகும் என காண்க. மூன்றாவது, வேலையானது 30 நாட்களில் முடிய வேண்டும் எனில் எத்தனை வேலையாட்கள் தேவை. இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கக்கூடிய டேபிள்ஸை நம்ம அப்படியே எழுதியிருக்கோம் பாருங்கள். ஸ்டெப் 1, நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் டேஸுங்கிறது ஒய் ஆக்சிஸில் நம்ம எழுதக்கூடிய டேட்டாஸ். ஓகேம்மா, இப்போ நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஏன்னா என்ன வேரியேஷன் கண்டுபிடிக்கணும் இல்லையா. செகண்ட் ஸ்டெப் வந்து வேரியேஷன் எழுதிக்கலாம். செகண்ட் ஸ்டெப் வந்து வேரியேஷன், அதாவது மாறுபாடு. என்ன மாறுபாடுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கம்பேர் பண்ணால் தான் நம்ம அது என்ன மாறுபாடுன்னு தெரிய வரும். பார்க்கலாம். 40லேருந்து 50 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு 50லேருந்து 60ங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 60லேருந்து 75ங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ டோட்டலாக எக்ஸ் ஆக்சிஸில் எல்லாமே வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இதை பார்க்கலாமா. 150லேருந்து 120ங்கிறது டிக்ரீஸ் ஆகிருக்கு. 120லேருந்து 100ங்கிறது டிக்ரீஸ் ஆகிருக்கு. 100லேருந்து 80ங்கிறது டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து அப்போசிட் இல்லையாமா. அது இன்க்ரீஸ் ஆகுது, ஒய்ங்கிறது டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து என்ன மாறுபாடுனா எதிர் மாறுபாடு. எழுதலாமா. எக்ஸ் இன்க்ரீசஸ், என்ன ஆகுது பாருங்கள், ஒய் டிக்ரீசஸ். கரெக்டாமா. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது என்ன மாறுபாடுனா இன்டைரக்ட் வேரியேஷன். தமிழில் என்னென்ன வரும், எதிர் மாறுபாடுன்னு வரும். ஓகேம்மா. நெக்ஸ்ட்டு தேர்ட் எழுதலாம். தேர்ட் என்னமா எழுதணும், ஈக்குவேஷன். தேர்ட் வந்து ஈக்குவேஷன், அதாவது சமன்பாடு. எதுக்குள்ள சமன்பாடு எழுத போகிறோமா, இன்டைரக்ட் வேரியேஷனுக்கான சமன்பாடு, அதாவது ஈக்குவேஷன் எழுத போகிறோம். பாருங்கள், இன்டைரக்ட் வேரியேஷன் ஈக்குவேஷன். நமக்கு இன்டைரக்ட் வேரியேஷனுக்கான ஈக்குவேஷன் நல்லா தெரியும். எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கே, இதுதான் அதோட ஈக்குவேஷன். இதை நம்ம ஈக்குவேஷன் 1 எடுக்கலாம். இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா கேயோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிப்போமா, எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூவை டேபிள்லேருந்து எடுத்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ. எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட்டே நம்ம எடுப்போம் 40 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ 150 இல்லையாம்மா. 150 ஈக்குவல் டு கே. அப்போ கேயோட வேல்யூ என்னமா வரும், இது வந்து கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன். தமிழில் வந்து விகித சம மாறிலி. ரெண்டே மல்டிப்ளை பண்ணுவோம். 4 × 15 60. அப்போது 60 போட்டு 2 0 ஆட் பண்ணணும் இல்லையா. இதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய விகித சம மாறிலி. நெக்ஸ்ட் என்ன பண்ணணுமா, சப்ஸ்டியூட் கே வேல்யூ இன் ஈக்குவேஷன் 1. இந்த ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்னமா வரும், எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 6000. நம்ம எப்போவுமே வந்து ஈக்குவேஷனாக எழுதும் போது ஒய் ஈக்குவல் டு எழுத போகிறோம். அப்போ என்ன வரும், ஒய் ஈக்குவல் டு 6000 பை எக்ஸ். ஓகேம்மா, இதுதான் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு 4வது பாயிண்ட் வந்து பாயிண்ட்ஸ், அதாவது புள்ளிகள். என்ன புள்ளிகள், ஜஸ்ட்டு டேபிளில் உள்ள அப்படி வேல்யூவை கம்மா போட்டு எழுத போகிறோம். 40, 150 ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் என்னமா வரும், 50, 120. 50, 120. தேர்ட் பாயிண்ட் 60, 100. ஃபோர்த்து பாயிண்ட் 75, 80. ஓகேம்மா. இது ஃபஸ்ட்டு பாயிண்டில் இது என்ன, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுடலாம். இது வந்து எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ. எக்ஸு ஒய், எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ. இது எக்ஸு ஒய். ஓகேம்மா. நெக்ஸ்ட்டு அவங்க கேட்டிருக்கதை வந்து நம்ம கிராஃப் மூலமாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 3.49 கிராஃப் ப்ளாட் பண்ண போகிறோம். இப்போ என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா. நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், அது வந்து எக்ஸ் ஆக்சிஸில். நம்பர் ஆஃப் டேஸுங்கிறது ஒய் ஆக்சிஸ். பாருங்கள், நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸுங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், நம்பர் ஆஃப் டேஸுங்கிறது ஒய் ஆக்சிஸில் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம லைன் ட்ரா பண்ணலாம்.
அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் லைன் ட்ரா பண்ணிக்கலாமா பாருங்கள். இது வந்து எக்ஸ் டேஷ், இது வந்து ஒய் டேஷ் மாதிரி, இது வந்து எக்ஸ், இது வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ரீடிங்ஸ் பாருங்கள், என்ன ரேஞ்ச் எடுக்கலாம் பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸில் 70 ரேஞ்ச் வரைக்கும் இருக்குமா. அப்போது என்ன பண்ணலாம், 10 எடுக்கலாம், இல்லைனா 20 எடுக்கலாம். இப்போ நம்ம 20 எடுப்போம். அப்படின்னா தான் கொஞ்சம் ஆன்சர் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுறது. அதனால் நம்ம 20 எடுக்கலாம். ஒரு யூனிட் வந்து 20. அப்போ 20, 40, 60, 80, 100, 120, 140, 160, 180, 200, 220, 240, 260, 280 வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ ஒய் ஆக்சிஸ்லேயும் 150 வரைக்கும் இருக்குது மேக்ஸிமம். அப்போ இதையும் கூட நம்ம 20 எடுக்கலாமா. அப்போ 20 பாருங்கள், 20, 40, 60, 80, 100, 120, 140, 160, 180, 200 தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். 220, 240, 260. ஓகேம்மா. இப்போ நம்ம லைன் பாயிண்ட்ஸ் நம்ம ப்ளாட் பண்ணலாம். எக்ஸ் ஆக்சிஸில் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸில் நம்பர் ஆஃப் டேஸ். ஓகேம்மா. இப்போ பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் 40, அப்போ இது 40னா எக்ஸ் ஆக்சிஸில் 40க்கு 150 இல்லையா. அப்போது 40க்கு 150 இங்கே இருக்குமா. இது அந்த பாயிண்ட், ஃபஸ்ட்டு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் எழுதிடலாம் மறக்காமல், 40, 150. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன வருதுமா, 50க்கு 120, 50, 120. அப்போது எக்ஸில் 50 இல்லையா. 50னா இந்த ரேஞ்ச் வரும். 50க்கு 120னா 120 இந்த பாயிண்ட் இல்லையாம்மா. பாயிண்ட்ஸ் எழுதிடலாம். 50, 120. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் 60க்கு 100. அப்போது 60ன்னா இருக்குது. 60க்கு 100னா இந்த பாயிண்ட் 60, 100. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 70, 80. எக்ஸில் 70 இருக்கும்போது ஒய்யில் 80. அப்போது 70னா இந்த பாயிண்ட் வரும் இல்லையா. 70னா 80. இப்போ இந்த பாயிண்ட் வரும் 70, 80. நெக்ஸ்ட் இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுறலாம். எப்பவுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி வளைச்சி போடும்போது ஜஸ்ட்டு டேர்ன் பேக் பண்ணிக்கோங்கம்மா. அப்போ ட்ரா பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் டேர்ன் பேக் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சம் ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரீ ஹேண்ட்லேயே வரைங்க, ஸ்கேல் யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, கரெக்டாக வருதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து பென் யூஸ் பண்ணலாம், இல்லைனா பென் யூஸ் பண்ணிடாதீங்க. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கம்மா பாருங்கள், கொஷினை பார்க்கலாம். ஃபஸ்ட் என்னது, டைப் ஆஃப் வேரியேஷன் கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம் இல்லையா, செகண்ட் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம். இது வந்து இன்டைரக்ட் வேரியேஷன். அதாவது மாறுபாடு. ஓகேம்மா. நெக்ஸ்ட்டு, தி நம்பர் ஆஃப் டேஸ் required to complete the work if the company decides to opt for 120 workers. அதாவது 120 ஒர்க்கர்ஸ்னால் என்ன, எந்த ஆக்சிஸில் உள்ளது, எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இவ்வளோ 120. அப்போது எக்ஸ் ஆக்சிஸில் 120 இருக்கும்போது எத்தனை வேலையாட்கள், ஒய்யோட வேல்யூ கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா. எக்ஸுக்கு 120னா அதுக்கு நேரோட வேல்யூ வந்து நம்ம ப்ளாட் பண்ணலாம். 120னா இந்த பாயிண்ட் இல்லையாம்மா, இந்த பாயிண்ட். அப்போ என்ன வரும், இந்த பாயிண்ட் கரஸ்பாண்டிங்கான வேல்யூ என்ன வரும், கிட்டத்தட்ட 50 வருது. நம்ம ஜாயின் பண்ணி விட்டுடலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ 120 இருக்கும்போது நம்பர் ஆஃப் டேஸ், அதாவது ஒய் ஆக்சிஸில் உள்ளது கேட்டிருக்காங்க. ஜாயின் பண்ணி பார்க்கலாம். என்ன வருதுமா, 120 இருக்கும்போது நமக்கு என்ன டேஸ் வருது, கிட்டத்தட்ட 40 to 60னா அப்போ இது வந்து 50 இல்லையா. அப்போ இதான் வந்து நமக்கு ஆன்சர், ஃபஸ்ட்டு செகண்டுக்கான ஆன்சர் என்ன வருதுமா, 50 டேஸ் இல்லையா.
50 டேஸ், இல்லைனா வந்து தமிழில் எப்படி எழுதணுமா 50 நாட்கள். நாட்கள்னாலும் சரி தான், நாட்கள்னாலும் சரி தான். ஓகேம்மா. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்க, இஃப் த ஒர்க் ஹேஸ் டு பி கம்ப்ளீட்டட் பை 30 days. அது 30 டேஸ்னால் என்ன கொடுத்துருக்காங்க, டேஸ் நம்ம எதில் எடுத்தோம், ஒய் ஆக்சிஸில் எடுத்தோம். அப்போ ஒய் ஆக்சிஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. 30 இருக்கும்போது ஒர்க்கு எக்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ பார்க்கலாமா, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஜாயின் பண்ணி பார்க்கலாம். 30 டேஸ்னால் இந்த பாயிண்ட்ஸில் வரும் இல்லையா, அப்போது இதை ஜாயின் பண்ணலாம். இந்த இடத்துல கரஸ்பாண்டிங் எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ என்னமா வருது, 200. அதான் நம்ம இதான் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சர். இந்த பாயிண்ட் தான் அவங்க கேட்டிருக்காங்க, 200. இது வந்து 200 வேலையாட்கள் தான் ஆன்சர். தேர்டுக்கான ஆன்சர் எழுதிடலாமா. அப்போ என்ன வரும், 200 வேலையாட்கள் அல்லனா 200 ஒர்க்கர்ஸ். இங்கிலீஷில் வந்து ஒர்க்கர்ஸ்னு எழுதிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான், நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாயிண்ட் மறந்துட்டோம் பாருங்கள், அதோட ஸ்கேல் எழுதுறதுக்கு மறந்துட்டோம். எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம எவ்வளோ எடுத்தோம், இப்போ பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் வந்து 20 இல்லையா, அப்போ 1 சென்டிமீட்டர் வந்து 20 யூனிட்ஸ். அப்போது எழுதிக்கலாம் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 20 யூனிட். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 20, அதுவும் அது மாதிரி தான் 20. தமிழில் அப்படி எழுதிடலாம் 20 அலகு. இதுவும் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 20 அலகு. கரெக்டாமா. ஓகே, நமக்கு கிடச்சக்கூடிய ஆன்சர் பாருங்கள் 50. இதான் வந்து நமக்கு கிடச்சிக்கக்கூடிய ஆன்சர்.